ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உஷாஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் பீர்க்கங்காய் பஜ்ஜி, ஆனியன் பஜ்ஜி, அப்புறம் முட்டை போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல நாம் ஆனியனை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பீர்க்கங்காயை க்ளீன் பண்ணி இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு கப்பு கடலை மாவு எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு கிண்ணத்தில் மாவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். முதல்ல இதை நாம் நல்லா கலக்கிக்கலாம். அடுத்து தண்ணியை சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இந்த பதத்துக்கு நல்லா நம்ம தண்ணி சேர்த்து கலக்கி எடுத்துக்கலாம். பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் பீர்க்கங்காயை மாவில் டிப் பண்ணி எடுத்து சேர்க்கலாம். ஒரு நிமிஷம் ஆனதுக்கப்புறமா திருப்பி விட்டுக்கலாம். ஒரு நிமிஷத்தில் 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நாம் இதை எடுத்துடலாம். அதே மெத்தடை ஆனியனை நல்லா டிப் பண்ணி எடுத்து ஆயிலில் விட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் ஆனதும் திருப்பி விட்டுக்கலாம். ஒரு 1 மினிட்ல நல்லா வெந்துருச்சு. இதை நாம் இப்போ எடுத்துடலாம். முட்டை மேலே கோடு போட்டு எடுத்துக்கலாம், இல்லைன்னா முட்டை வெடியும். அடுத்து முட்டை அதே மெத்தடில் மாவில் டிப் பண்ணி எடுத்து இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனதும் நாம் எடுத்துடலாம். இந்த மாதிரி வந்ததும் நாம் எடுத்துடலாம். அடுத்து ஒரு வெங்காயத்தை நறுக்கி எடுத்துக்கலாம். 1/4 ஸ்பூன் உப்பு, கொத்தமல்லி, 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து நல்லா கலக்கிக்கலாம். இந்த பஜ்ஜி போண்டா மேலே இந்த ஆனியனை சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு சும்மா வேறு லெவலில் இருக்கும். வேணும்னா எலுமிச்சைப்பழம் கூட நம்ம சேர்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உஷாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.